ஸ்ரீ குருப்யோன் நமஹ. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஒரு மிகப்பெரிய நீண்ட இடைவேளைக்கு பிறகு தங்களை எல்லாம் யூடியூபின் வாயிலாக சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியா 2020 வேர்ல்ட் கப் போட்டியில் வெற்றி பெறும் என்று கூறியிருந்தோம். அதே போன்று வெற்றியை பெற்றிருந்தது. அதற்கு பிறகு நிறைய வேலை பளுவின் காரணமாக என்னால் யூடியூப் பக்கமே வர முடியவில்லை. இந்த தொடரிலும் கூட நான் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் செய்யவில்லை. ஏனென்றால் வேலை பளு என்பது அதிகமாக இருந்தது. 2 தினங்களாக நண்பர்கள் தொடர்பு கொண்டு வீடியோ பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்றைய தினம் நடக்க இருக்கின்ற முக்கியமான போட்டி இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் மோதும் போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இந்திய அணி முதலாவது போட்டியில் டை என்பது ஆனது. 2வது போட்டியில் தோல்வியை பெற்றது. 3வது போட்டி வெற்றி பெறுமா இல்லையா என்பதை மேற்கொண்டு நாம் காண இருக்கின்றோம். இன்றைய தினம் மதியம் 2:30 மணியளவில் போட்டியாக நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் இந்திய அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, சுபம் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர். இதில் விராட் கோலி மற்றும் கில்லை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதேபோன்று ஆல்ரவுண்டராக அக்ஷர் பட்டேல் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். இன்றைய தினம் ஹர்ஷித் ராணா அவர்கள் இடம்பெற்றால் சிறப்பான ஒரு பந்து வீச்சாக இருக்கும். ஹர்ஷித் ராணா, அக்ஷர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவ் போன்றோர் முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இந்திய அணி 2வது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட் இடம்பெற்றால் ஒரு அருமையான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது விராட் கோலியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்திய அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஸ்ரீலங்கா அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் பெர்னாண்டோ, சமரவிக்ரமா, அஸ்லங்கா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பெர்னாண்டோ அல்லது சமரவிக்ரமாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஸ்ரீலங்கா அணியில் ஆல்ரவுண்டராக வெள்ளலகேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஸ்ரீலங்கா அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பெர்னாண்டோ, வெள்ளலகே, தனஞ்சயா டி சில்வா போன்றோர் விக்கெட்டுகளை, அகிலா தனஞ்சயா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஸ்ரீலங்கா அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் நிஷாங்கா, குசால் மெண்டிஸ், அஸ்லங்கா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக மெண்டிஸ் அல்லது நிஷாங்காவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஸ்ரீலங்கா அணி ஆல்ரவுண்டராக வெள்ளலகேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஸ்ரீலங்கா அணி 2வது பந்து வீசும் பொழுது சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் டி சில்வா, தனஞ்சயா, அகிலா தனஞ்சயா, வெள்ளலகே, அசரங்கா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. இன்றைய தினம் இந்திய அணியில் ஒரு வலதுகை ஆட்டக்காரர்கள் சதம் அடிக்கக்கூடிய அமைப்போ அல்லது 80லிருந்து 95 ரன்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் இந்திய அணி போராடி வெற்றி பெறுவார்கள். ஒரு சமபலம் வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இறுதியில் போராடி இந்திய அணி வெற்றி வாகையை சூடுவார்கள். தொடரை சமன் செய்வார்கள். நன்றி, வணக்கம்.